ஃபஸ்ட்டு குட்டீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கேன். துடைக்கிறதுக்கு இந்த கர்ச்சீஃப் வேணும் இல்லையா, தண்ணி வந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். திவிக்கு வந்துகிட்டே தான் இருந்தது, அதனால் ஒரு டப்பாவே வாங்கிட்டேன். இவ்வளோ ஃபீல் பண்ணி அம்மா எனக்கு எதுவும் வாங்கலையாம்மா அப்படின்னு, இதெல்லாம் நீ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான்டா இப்போ பாப்பாவுக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து. ஹே மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் கிளம்பிருக்கும் போதே தெரியும் நான் எங்கேயோ வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்டில் கேட்டிங்க, அக்கா வந்துட்டு நீங்கள் டெலிவரி டேட்டு உங்களுக்கு நெருங்கிடுச்சு, இன்னும் வந்துட்டு டெலிவரிக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போவீங்க அதெல்லாம் வந்துட்டு வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதில் தாங்க வாங்க போகிறோம். ஸோ என்னென்ன வேணுங்கிறது எனக்குமே தெரியல. ஸோ நிறைய பேர் சஜஷன் பண்ணதை வச்சு தான் நான் என்னென்ன வேணுங்கிறத வாங்க போகிறேன். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டெலிவரி இருக்கும்போது நிறையா திங்ஸு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு திவி வந்துட்டு 20 நாளைக்கு முன்னாடியே பிறந்துட்டான். ஸோ திடீர்னு நாங்கள் சும்மா அப்படி உட்காந்துருக்கும் போதே வந்துட்டு எனக்கு பெயின் வந்து நான் உடனே போய் அட்மிட் ஆகிற மாதிரி இருந்ததுனால எதுவுமே முன் பிளானே கிடையாது. ஸோ அதனால் 15 நாளைக்கு முன்னாடியே இந்த பேபிக்காச்சும் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அம்மா வந்துட்டு அங்கே இருந்து இங்கே வரணும், ரொம்ப லாங்கு. அத்தைக்கும் வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாது ஏன்னா நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை எதை போய் தேட வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனால. ஸோ முன்னாடியே வாங்கி வச்சிடலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன வாங்குகிறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு என்ன மிஸ் பண்ணால் அங்கே என்ன கேட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த விலாகில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியல, இதுதான் கேட்பாங்க, இதுதான் பண்ணுவாங்க. அம்மாவுக்கும் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்குமே தெரியல, அத்தைக்கும் சுத்தமாக தெரியல. ஸோ இந்த தடவை வந்துட்டு எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு சும்மா அங்கங்கே போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும், அப்புறம் கஷ்டமாகவும் இருக்கும். அத்தைய கூடவே என் கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் முன்கூட்டியே எல்லாமே வாங்கி வச்சுப்போம். ஏன்னா 15 நாள் தான் இருக்குது இன்னும், அதனால் முன்னாடியே வாங்கி வச்சுக்கலான்ட்டு நைட்டு உட்காந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் போய் இன்றைக்கி வாங்கிட்டு வருவோம். அதுதான் இந்த விலாகில் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். போலாமா? ஏன் அங்கே போய் நிற்கிற? பயவா? போலாமா தங்கம்? எல்லாருக்கும் ஹாய் சொன்னியா ஃபஸ்ட்டு? எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சின்னு சொன்னியா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போயாச்சு. சரி சரி, முடி வெட்டிடலாமா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து முடி வெட்டிக்கலாம். எவ்வளோ லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா? ஆமாம், மாயவரம் போயிட்டு இருக்கோம். லிஸ்ட்டு வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 1000 இன்னைக்கு. இதெல்லாம் எங்கே ஏற்றுறதே தெரியல. வேறு 35 லிஸ்ட்டு, 35 ப்ராடக்ட் வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ இது தேவைப்படுது பாரு அந்த குட்டிக்கு. சின்ன சின்ன எவ்வளோ நம்ம திவிக்கு மிஸ் பண்ணோமோ எல்லாத்தையும் என்னென்ன வாங்கலையோ அது எல்லாத்தையும் எழுதிட்டேன். இதெல்லாம் வைக்கிறது, இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு போறது ஹாஸ்பிட்டலுக்கு? இல்ல ஏன் நான் எழுதி இருக்கிறதெல்லாம் என்னது சின்ன சின்ன பொருள், அதான் எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே அடங்கிடும். காலையிலே வந்துட்டு தலைக்கு தண்ணிலாம் விட்டு அழைச்சிட்டு போகிறோமா, சாப்பிடவே இல்லை. எழுந்திரிச்சாரு, குளிச்சாரு, கிளம்பிட்டாரு. கேட்டேன் டீ வேணுமான்னு, வேணான்னு சொல்லிட்டேன். நான் வந்துட்டு காலையிலே வந்துட்டு ரஸ்க்கு நினச்சி சாப்பிட்டுட்டேன். மற்றவங்கலாம் வந்துட்டு வெறுசா டீ குடிச்சாங்க. என்னன்னு தெரியல, சில டயத்துக்கு வந்துட்டு சாப்பிடணும்னு தோணுது, சில டயத்துல சாப்பிட வேணாம்னு தோணுது. ஏதாவது நல்ல ஐட்டம் இருந்தால் சாப்பிடுவேன், ஏதாவது பிரெட் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன். எனக்கு ரஸ்க்கு தான், ரஸ்க்கு வறுக்கி முறுமுறு ஐட்டம் தான் எனக்கு பிடிக்கும். இதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகும். எல்லாருக்குமே பசி வந்துடுச்சு. திவி இன்னைக்கு நம்ம ராஜ்யம் தான், என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி பல நாளுக்கு அப்புறம் வெளில வந்துருக்கோம் தானே. ஆமாம், பூரி தான் வேணுமா பாருங்க. எல்லாரும் வந்துட்டு அம்மா என்ன பொருள் அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. பூரிலாம் சாப்பிடக்கூடாதாம்மா? வேணா சாப்பிடுங்க, ஒரு நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசையா? என்ன இவ்வளோ அழுத்துக்கிறேன்?
உனக்கு என்ன கடையில் இருக்குன்னே தெரியல ஃபஸ்ட்டு அது கடையில் இருக்குன்னு ஆனால் வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்றத ஒரு கிளாஸ் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் எல்லாரும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இது சாப்பிட்றாங்க. அவன் தான் பூரி கேட்டானே. என்னடி என்னோட எண்ணெயை பழிச்சு காமிக்கக்கூடாது. சைடில் தானே வைப்பாங்க. எங்கே தோசை மேலே கிளி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். பிளேட்டு சின்னதாக இருக்குப்பா, கழுவ முடியலப்பா. ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? பூரி வந்து அவங்க சித்தப்பாவுக்கு வரலையாம்மா, அதனால நீ தோசையை சாப்பிடு, நான் பூரி வந்தா சாப்பிட்டுக்கு. காலையிலே பசி தாங்க முடியல. இதுவே வந்து சாப்பிடலையே. உப்பு கறிக்குது. பூரியா? ஏன்னா ஆல்ரெடி உப்பு கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுனா போகலாம். போய் உனக்கு எதாவது வேணுமா? தோசை வேணா வாங்கிக்கோங்க. கடைக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஃபஸ்ட்டு குட்டீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கேன். துடைக்கிறதுக்கு இந்த கர்ச்சீஃப் வேணும் இல்லையா, தண்ணி வந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். திவிக்கு வந்துகிட்டே தான் இருந்தது, அதனால் ஒரு டப்பாவே வாங்கிட்டேன். இது வரைக்கும் என்னென்ன ஸ்வெட்டர் தேவைப்படும். அப்புறம் கீழே பெட்டுக்கு போகிறதுக்கு இனிமேல் தான் பார்த்துக்கணுன்னா எடுக்கணும். இந்த பூட்டி, மிட்டன், கேப்பு இதெல்லாம் வாங்க போகிறேன். அதெல்லாம் இங்கே மாட்டியிருக்கு. இது என்னது? கேப்பு எவ்வளோ சின்னதாக இருக்குது. இதெல்லாம் வேணாமா? இந்த இதெல்லாம் அது இதுக்குள்ளே இருக்கும். இது அதுவுமா பெரிய சின்ன சைஸ் பார்க்கணும். இவ்வளோ சின்னதெல்லாம் வந்துட்டு நம்ம கைக்கு கூட பத்தாது. ஆனால் இதுவே பெருசாக இருக்கும். திவிக்கு அப்படி தானே இருந்தது. திவி வந்துட்டு திவிக்கெல்லாம் அந்த மாதிரி வாங்கவே இல்லைல்லம்மா. திவி வந்துட்டு ஆமா திவினி. ஏய் என்னடா வாயில் வச்சு ஊற்றிட்டு இருக்கான் பாரு. திவிக்கு எல்லாமே அது அப்புறமா ஊற்றிக்கலாம் பில்லு போட்டதுக்கப்புறம். அவனுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி எதுவும் வாங்கி வைக்கல. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்களா, எந்த பேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு மேட்ச் ஆகிற மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கேன் எல்லாமே. இன்னும் இது பிறக்கவே இல்லை, அதுக்கு இவ்வளோ ப்ரைஸா? தங்கம் உனக்கு தான் எல்லாமே வாங்கிட்டு இருக்கம்மா. உனக்கு தங்கம் இது முன்னாடியே உனக்கு ஆர்டர் பண்ணிட்டேன் ட்ரெஸ் தெரியுமா, அதை தான் நீ போட்டுட்ருக்க. நீ தானே வாங்கணும்னு சொன்னேன். இப்போ ஃபீல் பண்ணுறியா? வேணாம்மா, கொடுத்துருமா, கொடுத்துருவா. இங்கே பாரு, எனக்கு மட்டும் ஒன்றும் வாங்கலையா சொல்கிறேன். இது எல்லாமே திவ்யும் யூஸ் பண்ணான். யூஸ் பண்ணான் தானே எல்லாமே? ஏன் எல்லாமே யூஸ் பண்ணான். அது எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. இது வாங்கல அது வாங்கல, இது எல்லாமே யூஸ் நான் பண்ணி. சொல்கிறேன் எனக்கு மட்டும் இது வாங்கி தரல, பாப்பாவுக்கு மட்டும் வாங்கிருக்கீங்கன்னு சொல்கிறான். வீடியோவும் இருக்குது தெரியுமா நீ யூஸ் பண்ணதுக்கு. இப்போ வரைக்கும் பெட்ஷீட் இருக்குது, அந்த வலை இருக்குது. அது மொத்தமாக போட மாட்டீங்களா? அது ஒன்று எல்லாத்தையும் இது பண்ண முடியல. எப்பா இதுவே 3000. சரி தாங்க. இப்போ எத்தனை பில் ஆகிருக்கு சிது? இப்போ தான் ஒரு பில் ஆகிருக்கு. ஒரு பேப்பர் அந்த இது ஒரு பேப்பர் இல்லை, 3 பேப்பரில் 10 பொருள் இப்போ தான் இருக்கு. இவ்வளோ இது வாங்கியிருக்கோம் டோட்டல் பில்லு. இதில் வந்துட்டு நான் எழுதாததும் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். அந்த பவுட்ரு அடிக்கிறது எழுதல, ஸோ அதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். இவ்வளோ பில்லு வரும். சரி வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. மேலே வந்துட்டு குழந்தைக்கு எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு உள்ளது வாங்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இதை கட் பண்ணுறதுக்கு, குழந்தைக்கு இந்த சின்ன சின்ன துணியெல்லாம் கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு சிஸ்ஸர் வேணும். வீட்டில் உள்ளதை எடுத்துகிட்டு போனால் வீட்டில் அப்புறம் பார்க்க முடியாது. ஸோ நமக்குன்னு தனியாக ஒன்று வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிஸ்ஸர் எடுப்போம். அது நிறைய ஓடும் இன்னைக்கு. ஓடுமா? எங்கே ஓடும்? என்னடா சின்ன கொண்டே இல்லை, சின்னது இருக்குமே கீழே இருக்கும் பாரு. டோருக்கு ஒரு சீட்டோ. ஆனால் எல்லாம் ஒன்றா ஒரு செட்டா? வேண்டாம், அது மாதிரி வேண்டாம். நார்மலாக எடுமா கீழே உள்ளது. சாப்பிட்டுட்டு இருக்கோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மதிய சாப்பாடே டைம் ஆகிடுச்சா, பசி வந்துடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு போய்டுவோன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே கடை இருந்தது. அங்கே வந்துச்சு இன்னும் பிரியாணி. இது என்ன நண்டா? என்னன்னே தெரியல. சிக்கன் சிக்கன் நினைக்கிறேன். சரி எல்லாரும் சாப்பிடுவோம், பசி தாங்க முடியல.
அடுத்த பிரியாணி நல்லா இருக்கு சாப்பிடு. நீ எடுத்து வச்சுக்கோ. எனக்கு வேணாம் போதும். நான் உருமா நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படியே போகும்போது அதை வாங்கிட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. சாப்பிட்டுட்டு வந்தோன்னு ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் நல்லா இருந்துச்சு சாப்பாடு, எனக்கு பிடிச்சிருந்தது. உனக்கு பிடிச்சிருச்சா? ரொம்ப நாளைக்கு அப்போ நீ சொல்லியிருக்க. பிரியாணி சாப்பிட வேணாம்னு நினச்சேன், அப்புறம் வினோகில இருந்து பாதி பிடிங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சா? ரைஸ் எனக்கு இது மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ அதனால சாப்பிட்டேன். இங்கே பாருங்க எல்லாம் சரிஞ்சு போய் கிடக்கு. நான் வாங்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். போய் எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். ஆனால் நான் ஒன்று எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்தது. ஆமாம், போங்க போங்க. ஆனால் எல்லாமே வாங்கிட்டோம், அதான் எல்லாமே வாங்கிடுச்சு. வேறு எதாவது இருக்கா? அவ்வளோதான். வெளியில் பார்க்க இந்த கலரு உள்ள ஒயிட்டாக இருக்குல்ல, ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ போயிட்டு வந்ததே ஒரு டயர்டு. என்ன ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்க்காதது நடந்ததுன்னா, திவி வந்துட்டு எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டான், இன்னொரு பாப்பா வந்தால் சந்தோஷமாக வச்சுப்பான் அப்படின்னு நினச்சா, இதெல்லாம் வாங்கினதை பார்த்தோன்னா எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கலை, எல்லாமே பாப்பாவுக்கு தான் வாங்குறேன். அவ்வளோ ஃபீல் பண்ணி அம்மா எனக்கு எதுவும் வாங்கலையாம்மா அப்படின்னு. இதெல்லாம் நீ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான்டா இப்போ பாப்பாவுக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து, அப்புறம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்தா, வர வழியிலே என்ன நினச்சி தூங்கினானோ தெரியல, கவலையிலே தூங்கிட்டானு தெரியல. இல்லை, அவன் டயர்டில் தூங்கியிருப்பான், கவலையெல்லாம் தூங்கியிருக்க மாட்டான். எனக்கு அவன் அப்படி நினைக்க மாட்டான்டி. நினைக்க மாட்டேங்கிறவன் எப்படி சொல்லுவான் அப்படி? ஆனால் சொல்லுதான், ஆனால் அந்த ஃபீல் மட்டும் வந்துடக்கூடாது அவனுக்கு. ஸோ அந்த கண்டிப்பாக அது வரக்கூடாதுன்னு நானும் அது மாதிரிலாம் தான் பேசுவேன் அவன்கிட்ட. பாப்பா வந்தால் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், உன்கிட்ட தான் வந்துட்டு பாப்பாவை கொடுப்பேன், நீ தான் நல்லதெல்லாம் சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவன் வந்து திடீர்னு உள்டாவாக அங்கே வந்து சொல்லிட்டான். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது, பிள்ளை இவ்வளோ ஏங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, திவி வந்துட்டு இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு அம்மா வீட்டில் போய் டெலிவரி பார்த்துங்க அக்கா அப்படின்னு சொல்லி. இப்போவே இப்படி பேசுகிறான், விட்டுட்டு போனோன்னா வச்சிங்களேன் அவ்வளோதான். எனக்கு அம்மா உனக்கு பேபி பிறக்கும்போது என்னை விட்டுட்டு தனியாக இருப்பியாம்மா அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் யார் சொல்லுவானே தெரியல, அவனுக்குள்ளே அந்த ஒரு விஷயம்லாம் தோணுது. அதுவே என்ன மெச்சூராக பேசுகிறான் வேறு, அதனால அவனை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வருது. ஓகேங்க, இது எல்லாமே வந்துட்டு பேபிஸுக்கு, அப்புறம் எனக்கு என்ன வேணுங்கிறது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் நம்ம கூட வந்து டெலிவரிக்கு இருப்பாங்க இல்லையா, அப்புறம் அவங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வேணுங்கிறதுனால மொத்தமாக எல்லாமே லிஸ்ட்டு போட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னா அது வந்துட்டு இதுக்கப்புறம் ஏதாவது தேவைன்னா ஒன்று 2 ஆமாம், ஸோ ரொம்ப தேவைப்படாது. மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சிசர்லேருந்து, கத்திலேருந்து, டம்ளர்லேருந்து, தட்டுலேருந்து எல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க இந்த விலாக. அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.